Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஐடிக்கு அக்டோபர் 5th ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு கோர்ஸ்க்கு ஒவ்வொரு டேட்ல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா क्वेश्चन பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், அதே போல பாத்தீங்கன்னா எந்த क्वेश्चनக்கு எவ்வளவு பேஜ் எழுதுனா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு ஓல்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அவேலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு क्वेश्चन கோட் வந்து போடுறேன். இதில் நான் கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்ஸோட சப்ஜெக்ட் கோட் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 கொஷின் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே போல தான் வந்து உங்களுக்கும் கேட்பாங்க. யூஜிக்கு 75 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், பிஜிக்கு 80 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல 2 மார்க்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ் உங்களுக்கு 20 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. ஆப்ஷன்ஸும் இருக்கும். 12 கொஷின் கொடுத்து 10 எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதில் நீங்கள் 10 சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஒரு 2 மார்க்குக்கு நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு ஹாஃப் பேஜ் எழுதுங்க. ஒரு பக்கத்துக்கு 2 மார்க் எழுதுற மாதிரி நீங்க பிளான் பண்ணி எழுதுங்க. போதும், ரொம்ப லென்த்தாவும் நீங்க எழுத தேவையில்லை. ஸோ ஒரு ஹாஃப் பேஜுக்கு நீங்க கரெக்டா எழுதுனா 2 மார்க்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் பில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 5 மார்க்குக்கு உங்களுக்கு 25 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதுக்குமே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எனி 5 கொஷின் நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 மார்க் கொஷினுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 1 பேஜாவது நீங்க எழுதுங்க. 1 to 1.5 பேஜ் எழுதினீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆன்சர்ஸை பொறுத்து தான் இதுவுமே. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு கம்மியாக வந்து நீங்கள் எழுதாதீங்க. ஒரு பேஜ்லேருந்து 1.5 பேஜ் வரை நீங்கள் எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஷின். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் மார்க்கான கொஷினாக இருக்கும். ஸோ 10 மார்க் கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 3 பேஜாவது எழுதுங்க. 3 பேஜுக்கு குறைவாக நீங்கள் எழுதாதீங்க. 3 பேஜஸ் அண்ட் அபோவ் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு பேப்பர்ஸும் நிறைய ஃபில் ஆகும். ஸோ தியரி பேப்பராக இருந்துச்சுன்னா நிறைய கண்டென்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் ஃபில் பண்ணால் உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியரி பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான். இதே உங்களுக்கு மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். நீங்கள் வந்து தியரி பேப்பர் எழுத போகிறீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இது நெக்ஸ்ட் பிஜியை பார்த்துடலாம். பிஜிக்கு சாம்பிள் கொஷின் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். பார்ட்டியில் சேம் அதே தான் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் வந்து ஹாஃப் பேஜுக்கு வந்து எழுதிக்கோங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் உங்களுக்கு 5-6 மார்க் எழுத சொல்லுவாங்க. யூஜிக்கு வந்து 5 மார்க் எழுத சொல்லுவாங்க. பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 5-6 மார்க் கொஷின். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 1 to 1.5 பேஜஸ் எழுதிங்கன்னா 6 மார்க்குக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் சி 10 மார்க் 10 மார்க்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 10 மார்க் மினிமம் 3 பேஜஸ் ஆகுது நீங்கள் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேம் யூஜி பிஜி எல்லாத்துக்குமே வந்து பேஜ் வந்து சேம் தான். ஸோ ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். யூஜி வந்து 5 மார்க் கொஷின் வந்து பார்ட் பியில் எழுதுவாங்க. பிஜி பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷின் வந்து பார்ட் பியில் எழுதுவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.